ఫ్యామిలీస్ ಎಲ್ಲರೂ எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சமோசம் கொஞ்சம் ஜெயினார் சமோசம் வந்து எந்த சகோசரத்தை வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டே vlog தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் என்னோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் நேற்று போட்ட வீடியோவில் நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் தமிழ்நாட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க எனக்கும் போகணும்னு ஆசை தான் எனக்கும் வரணும்னு ஆசை தான் என்ன பண்ணுறது சுச்சுவேஷன் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தானே நம்மளும் நடக்கிற மாதிரி இருக்கும் நம்ம விருப்பத்துக்கு எப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோமோ அப்போ வந்து நம்ம விருப்பமே இருக்காது கல்யாணம் ஆகாத வரைக்கும் தான் நம்மளோட விருப்பம் எல்லாருமே சொல்லுவாங்க நம்ம அம்மா அப்பா வீட்டில் இருக்கும்போது ஏதாவது ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க அம்மா அடிக்கிற டைலாக் ஒரே டைலாக் என்னென்னா நீ புருஷன் வீட்டுக்கு போகும்போது நீ வந்து என்னவோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அதே புருஷன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் அம்மா வீட்டிலேருந்து என்ன பண்ணினோ நீ அங்கே அதோடவே வச்சுக்கோ எங்கள் வீட்டிலலாம் அதை நடக்காதா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நேரம் ஆகும்போது ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம போகும்போது அதோட சூழ்நிலையும் சரி அதோட நிலைமையும் சரி நம்மளை வந்து ரொம்ப மாற்றிடுது அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம் முடியாது ஆகாது அப்படின்னா நம்மளோட லைஃப் வந்து உல்ட்டாவாக ஆகிடும் நம்ம என்ன யோசிச்சுட்டு வந்தோமோ அதை விட இன்னும் மோசமாயிடும் ஸோ அதை நான் ஃபீல் பண்ணதுனால தான் இப்போது ரொம்ப பொறுமையாக சைலண்ட்டாக இருக்கிறது நான் வந்து தமிழ்நாட்டுக்கு போகணுன்னா 5 செகண்ட் கிடையாது நான் போயிடலாம் அவரை மீறி நான் போயிட்டேன் அப்படின்னா அவர் என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை அவருக்கு உடஞ்சி போகிறோம் அதுக்கப்புறம் வந்து முதல் வாட்டியே உடைச்சிட்டு இப்போது நிறைய வாட்டி அதை சொல்லி காமிக்கிறாங்க இடையில வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு 6 மாதம் இருக்கும்போது அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சண்டையிலே நீ வந்து அம்மா வீட்டுக்கு போனவ இப்போ வந்து இது வரைக்குமே அவங்களுக்கு அந்த நம்பிக்கை என்னால் இன்னுமே கொண்டுட்டு வரலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது தெரியல அது எப்போ அவர் வந்து ஃபுல்லாக என்னை நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அவங்க ஃபுல்லாக நம்புனதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நான் வந்து உன்னை தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அது வரைக்குமே அவங்களுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணுவேன் அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் இனிமேல் அவரை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்றது அவர் எப்போ நம்புகிறாரோ கண்டிப்பாக என்னை கூட்டிகிட்டு போவாங்க அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஆனால் நிறைய பேர் என் ஹஸ்பண்டுக்கு சேர்த்து தான் வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க பாவம் சிஸ்டர் அவங்களும் என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் சுச்சுவேஷனை புரிஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பட் ஒரு 2-3 கமெண்ட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் வந்து இதாகிற மாதிரி இருந்துச்சு பட் அதை தாண்டி நீங்கள் வந்து இவ்வளோ அழகாக கமெண்ட் போட்டது வந்து ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்து புதுசாக வந்து தாலி போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அந்த தமிழ்நாட்டிலேருந்து அக்கா அமைச்சிருந்தாங்க வளையல் அதையும் போட்டிருக்கேன் எனக்கு இந்த வளையல் ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி மிக்ஸ் மேட்ச் போட்டது நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று வந்து குட்டி பையன் என்னென்ன பண்ணியிருந்தான் குட்டி பையன் மீன்ஸ் மாமியாரோட தம்பி பையன் எப்படியெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நடக்கிறது மீன்ஸ் ரொம்ப நடக்கிறது கிடையாது ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பாதம் வைக்குவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அதை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அதையும் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் டீ எல்லாமே நாங்கள் ஈவினிங் குடிச்ச நேற்று அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து டே vlog ஆரம்பிக்கலாம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவன் வந்து பாருங்கள் வீடியோ எடுக்கிற டைமில் உட்காந்துட்டான் இங்கே பாருங்கள் அன்ஷு டெய்லி தேக்க டே சிடா இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் நிற்க முடியும் அவ்வளோதான் முடியல ஐயோ பாவம் கஷ்டமாயிடுச்சு இங்கே பாருங்களேன் எப்படி ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அனுச்சு ஆயிலு டெய்பு பாருங்க நிக்க முடியல அவனால இங்க பாருங்க ஐயோ கடவுளே சூப்பர் மாமா ஃபோன் करते அன்ஷு இங்க பாரு அன்ஷு டே இங்க பாருங்கண்ணா எவ்வளோ அழகா நிற்கிறான் பார்த்தீங்களா நடக்கிறான் எவ்வளோ சந்தோஷம் பாருங்களா அவனுக்கு நடக்கிறதுனால ஃபஸ்ட்டு டைமாக நடக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்த வீடியோ
அன்சு பாருங்க கையை போய் எங்கே விடுறான்னு பாருங்க. பாருங்க டான்ஸ் ஆடுறான். டியா அன்சு டியா இங்கே பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து யாருமே இல்லை, பெரிய மாமனார் வீட்டுக்கிட்டே தான் இருக்கும். பாப்பா வந்து சாப்பிட்றதுக்காக ஸ்நாக்ஸ் வந்து பிஸ்கெட்டு டீயில் வந்து தொட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு அக்கா கொடுத்துருந்தாங்க. அதை வந்து ஸ்நாக்ஸை வந்து இவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து 2 பேரும் மாமியாரும் இன்னும் வரல, வந்ததுக்கப்புறம் தான் இதாகும். இதோ வந்துட்டாங்க பார்த்தீங்களா, சொல்ல வந்துட்டாங்க. யாருக்கெல்லாமே பேச்சு பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிளைமேட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. நேற்று இவ்வளோ நேரத்துக்கு நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. துணி எல்லாமே வந்து நாங்கள் வந்து துவைச்சி போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள். கடலை சாமியும் வந்து கும்பிட்டு முடிச்சிட்டேன். இன்றைக்கி நான் தான் சாமியை வந்து கும்பிட்டேன். விளக்கெல்லாம் ஏற்றிருந்தேன், விளக்கு இதாக இருக்குது போல். பூ வந்து இப்போ நிறைய கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ், கம்மியாக தான் கிடைக்குது. இன்றைக்கி வந்து முழுக்க அடுப்பில் தான் சமைக்க போகிறோம். வெண்டைக்காய் 2 வெண்டைக்காய், நேற்று 2 வெண்டைக்காய், இன்றைக்கி வந்து 2 வெண்டைக்காய். இங்கே பாருங்களேன், 2 வெண்டைக்காய் இருக்குது. மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். தேங்காய் வந்து உரித்து வச்சுருக்காங்க. இது வந்து பச்சரிசி சாப்பாடு பாருங்கள். இப்போ மாமியார் வந்து அடுப்பு मम्मी ये पक नीचे डाली ये पट्टी के देखेला मम्मी अट्टी का सड़ा ये रखी तमिल வைக்கிறதுக்காக ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டேன். தண்ணி வந்து எடுத்துகிட்ருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி சங்கராந்தி அப்படின்றதுனால பச்சரிசி சாப்பாடு, வெறும் பருப்பு குழம்பு மட்டும்தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். வேறு எதுவும் வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு பெரிய மாமியார் வீட்டுக்கும் சேர்த்து தான் சமைக்க போகிறோம். ஓகே, மாமியார் வந்து நம்ம வந்து சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். பெரிய மாமியார் வீட்டிலேருந்து எனக்கு புடவை கொடுத்துருந்தாங்க, அதையும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் வாங்க. இந்த புடவை எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நான் வந்து ரொம்ப குண்டாயிட்டேன்னா ஒல்லியாயிருக்கேனான்னு இதுலேயும் வந்து நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், ஓகேங்களா. இது வந்து 200 ருபீஸில் நாங்கள் வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த சாரீ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது கலரும். அது இந்த ப்ளவுஸுக்கு வந்து இது மேட்சிங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து சாரியை வந்து வச்சுட்டு நினைக்கிறேன். ஆனால் போட வைக்கல. இது போன வீடியோவில் உங்களுக்கு ஒழுங்காக காமிச்சிருக்க மாட்டேன், அதனால திருப்பி காமிக்கிறேன். இந்த சாரீ இது வந்து ஃபுல் காட்டன்னு. எனக்கு டோட்டலாக 3 சாரீ கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு சாரீ, இன்னொரு சாரீ வந்து துவைச்சி கதவு கிட்ட போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சாரீ நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். இது இப்போ தான் ஓப்பனே பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் வந்து முந்தானை, செம்மையாக இருக்குது. இந்த கலர் எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி சாரீ வந்து என்கிட்ட இன்னொன்று இருக்குது, காமிக்கிறேன் அதையும். பட் கலர் மட்டும்தான் வேறு. இங்கே பாருங்களேன், இந்த சாரீ சேம் டிசைனும் சரி கிளாத்தும் சரி ரெண்டுமே வந்து சேம் தான். பார்த்தீங்களா, இது என்ன சொல்கிறதுனே எனக்கே தெரியல. சரி, சாரீ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சாரீ வந்து காமிச்சு முடிச்சிட்டேன் உங்களுக்கு. இதுக்கு வந்து லைனிங் வாங்கலாம்னு நினச்சிட்டு வந்தேன். இந்த சாரீக்கு வந்து ப்ளவுஸ் பிட் இருக்குது. இதில் இதுதான் ப்ளவுஸு, பார்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்களோ இதுக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க.
இதுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்காக மிஷின் வந்து கொஞ்சம் ரிப்பேர் பண்ணது மக்க பண்ணது. இந்த வாட்டி ரிப்பேர் ஆனால் அதுக்கு நான் ரிப்பேரே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா டோட்டலாக வந்து ஒரு 3 வருஷத்தில் வந்து ஒரு 5 டைம் ஆச்சு மிஷின் ரிப்பேர் வந்துட்டுருக்கும். ஸோ அதனால் இதுக்கப்புறம் மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா வாங்குவோம். ஒன்று புதுசாக வாங்குவேன், இல்லைன்னா நான் ஸ்டிச்சிங்கே பண்ண மாட்டேன். எவ்வளோ தான் நம்ம வந்து கையில் காசு நம்ம ஸ்டிச்சிங் வர்ற காசு மிஷினுக்கே போகுது அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஓகே, பார்க்கலாம். நம்ம வந்து இப்போது நம்ம இது முடிச்சுட்டு பார்க்கலாம். டான்ஸு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெண்டிங்கில் வந்து அந்த மஞ்சள் போட்டு தண்ணியில் வந்து இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதனால் ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லைட்டாக பண்ணிட்டான் ଏଇଟା ଅନ୍ କର, ଗୋଟେ ଦୁଇଟା କରିବ ଆଉ ଗୋଟେ டார்ச் ஆன் கர். சரி, அதே வீடியோ கொஞ்சம் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ட்ரெண்டிங் எல்லாம் கழிச்சு போனதுக்கப்புறம் தான் நாங்கள் எப்போவுமே வீடியோவே போடுவோம். சரி, என்கிட்ட ஃபோன் வேறு எக்ஸ்ட்ரா வந்து இல்லைங்களா, கிளாஸும் இல்லை என்கிட்ட. அதை பெரிய மாமியார் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உல்ட்டா இருக்குது, உல்ட்டா ராக் ஃபோன் பானிட்டியே போச்சுதோ தப்பு பாருங்க. பார்த்தீங்களா? இப்போ நாங்கள் ரீல்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். நான் சரி குட்டை ஆக்க ಕೊಡ್ತಾರೆ ತಾಪ್ರದಕ್ಕೆ ತಾಪ್ರದ ಕೊರಿಯವನ್. இப்போ நாங்கள் வந்து ரீல்ஸ் பண்ணதை நீங்கள் பாருங்கள், அது லைவாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். அதை வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருப்பேனான்னு தெரியல, எப்போ அப்லோட் பண்ண போகிறேன்னு தெரியல. பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் லைவ்லேயே பாருங்களேன். நாங்கள் வந்து சாப்பிட்ருக்கோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வீடியோவே எடுக்க முடிஞ்சிச்சு. அதை வந்து பெரிய மாமியாருக்காக வச்சுருக்கோம். இதை வந்து இதை வந்து பசங்களுக்காக, இதை வந்து அவங்க எல்லாருமே சாப்பிட்ருக்காங்க. ஓகே, எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். இங்கே பாருங்கள், பச்சரிசி சாப்பாடு, குழம்பு, பருப்பு குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பை பாய் எல்லாருக்கும்.